குருக்ஷேத்திர போரின் 13ஆம் நாள். பாரதப் போரின் விதிகளையெல்லாம் கௌரவப்படை காற்றில் பறக்கவிட்டு அநீதியின் உச்சத்தை தொட்ட ஒரு கருப்பு நாளாகும். துரோணரின் வஞ்சக படைவகுப்பான சக்கரவியூகம் பாண்டவர்களை அச்சுறுத்திக் கொண்டிருந்தபோது வீரத்தின் மொத்த வடிவமாக அர்ஜுனனின் குருதியாக 16 வயதே நிரம்பிய இளம் சிங்கம் அபிமன்யு ஒற்றை வீரனாக போர்க்களத்தில் குதித்தான். உள்ளே நுழைய மட்டுமே தெரிந்த வெளியேற வழி தெரியாத அந்த மரணப் பொறிக்குள் தன் தாய்மாமன் கண்ணனின் தைரியத்தையும் தந்தை அர்ஜுனனின் அம்பு வேகத்தையும் துணையாக கொண்டு அவன் நிகழ்த்திய வீர சமரே இந்த உக்கிரமான வரலாற்று அத்தியாயம். கௌரவ மகாரதிகள் அனைவரும் ஒன்றுகூடி ஒரு பாலகனை வஞ்சகத்தால் வீழ்த்திய அந்த இரத்தம் தெறிக்கும் போர்க்கள காட்சியையும் அதன் பின் எழுந்த காண்டீவனின் அக்னி சபதத்தையும் விவரிப்பதே இந்த உன்னத வீர காவியம். குருக்ஷேத்திரத்தின் 13ஆம் நாள் போர் மனித வரலாற்றின் ஆகச் சிறந்த வீரத்தையும் ஆகக் கொடூரமான வஞ்சகத்தையும் ஒரே நேரத்தில் சந்தித்த ஒரு கருப்பு நாளாக விடிந்தது. துரோணாச்சாரியர் பாண்டவர்களை அழிக்க சக்கரவியூகம் என்ற பிரிக்க முடியாத மரணப் பொறியை அமைத்திருந்தபோது அதை உடைக்கும் வித்தை தெரிந்த அர்ஜுனனை சம்சப்தகர்கள் தந்திரமாக போர்க்களத்தின் வேறொரு திசைக்கு இழுத்துச் சென்றிருந்தனர். பாண்டவர் படையில் வேறு வழியின்றி தன் தந்தை அர்ஜுனனின் அம்பு வேகத்தையும் தாய் சுபத்திரையின் வீரத்தையும் மாமன் கண்ணனின் கம்பீரத்தையும் தன் குருதியில் சுமந்திருந்த 16 வயது இளம் சிங்கம் அபிமன்யு பாண்டவகுலத்தின் மானத்தை காக்க ஒற்றை வீரனாக வியூகத்திற்குள் குதித்தான். வியூகத்தின் முதல் வாயிலில் நின்றிருந்த லட்சக்கணக்கான கௌரவ படைகளை தன் அம்பு மழையால் சிதறடித்து இரத்த வெள்ளத்தை காவிரியாய் ஓடச் செய்து உள்ளே நுழைந்தான் அபிமன்யு. அவனது தேரின் வேகம் கௌரவ மகாரதிகளுக்கு தலை சுற்றலை ஏற்படுத்தியது. அவனது அம்புகள் லக்ஷ்மணனின் தலையை கொய்தபோது கௌரவப்படை அதிர்ச்சியில் உறைந்தது. பாண்டவப் படைகள் அனைத்தும் வியூகத்திற்கு வெளியே சிந்து நாட்டு மன்னன் ஜெயத்ரதனால் தடுத்து நிறுத்தப்பட சக்கரவியூகத்தின் 7வது அடுக்கின் மையப்பகுதிக்குள் ஒற்றை சிறுவனாக கையில் வில்லேந்தி சிங்கம் போல் கர்ஜித்து நின்றான் அபிமன்யு. அங்கே அவனுக்காக காத்திருந்தது கௌரவப்படையின் ஒட்டுமொத்த பலமும் அநீதியின் மொத்த வடிவமுமான அந்த 6 மகாரதிகள்: துரோணர், கிருபர், அஸ்வத்தாமன், சகுனி, துரியோதனன் மற்றும் அங்கராஜன் கர்ணன். அபிமன்யுவின் கண்களில் தெரிந்த அந்த மரண பயமற்ற ரௌத்திர ஒளியைக் கண்டபோது கர்ணனின் நெஞ்சு குலைந்தது. தன் வாழ்நாளில் அர்ஜுனனிடம் மட்டுமே கண்ட அந்த அசாத்திய வில்வித்தையின் துல்லியம் இந்த சிறுவனின் கைகளில் மின்னுவதைக் கண்டு கர்ணன் திகைத்தான். ஆனால் துரியோதனனின் அரியணையை காக்க வேண்டிய கடமை அவனது கைகளை கட்டியதால் கர்ணன் தன் விஜயம் வில்லை வளைத்தான். போர்க்களமே இருளும்படி கர்ணனின் வில்லிலிருந்து அக்னியாஸ்திரங்களும் நாகாஸ்திரங்களும் வானை பிளந்து கொண்டு அபிமன்யுவை நோக்கி பாய்ந்தன. ஆனால் அபிமன்யு சற்றும் அஞ்சவில்லை. காற்றில் பாய்ந்து வந்த கர்ணனின் அத்தனை கணைகளையும் நடுவானிலேயே தன் கூர்மையான ரௌத்ராஸ்திரங்களால் வெட்டி எறிந்தான். அது மட்டுமல்லாமல் கர்ணனின் தேர்க்கொடியை அறுத்து வீழ்த்தி அவனது தேர்க்குதிரைகளை காயப்படுத்தி கர்ணனின் மார்பு கவசத்தையே தன் அம்புகளால் துளைத்து குருதியை வழியச் செய்தான் அந்த 16 வயது சிறுவன். கர்ணன் தன் வாழ்நாளில் பரசுராமரிடமும் பீஷ்மரிடமும் மட்டுமே கண்ட அந்த தாக்குதல் வேகத்தை ஒரு பாலகனிடம் எதிர்கொள்ள முடியாமல் திணறினான். கோபத்தின் உச்சிக்கே சென்ற கர்ணன் ஒரே நேரத்தில் 100கணக்கான நாராச அம்புகளை ஏவி அபிமன்யுவின் தேரைச் சுற்றிலும் அம்புக்கோட்டை எழுப்பினான். ஆனால் அபிமன்யு தன் தேரை வலப்புறமும் இடப்புறமுமாக மின்னல் வேகத்தில் சுழற்றி அந்த அம்புக்கோட்டையை உடைத்து கொண்டு வெளியே வந்து கர்ணனின் தம்பியான துர்மசனை ஒரே கணத்தால் தலை துண்டித்து வீழ்த்தினான். தன் தம்பியின் உடல் போர்க்களத்து மண்ணில் சரிவதைக் கண்ட கர்ணன் சோகமும் உக்கிரமும் தலைக்கேற காதுவரை வில்லை இழுத்து அபிமன்யுவின் மீது மரண தாக்குதலை தொடுத்தான். 2 மகாரதிகளின் வில் நான்களிலிருந்து புறப்பட்ட ஓசை விண்ணை பிளந்தது. அம்புகள் ஒன்றோடொன்று மோதி பொறிகள் பறந்ததில் குருக்ஷேத்திரமே நெருப்புக்காடாக மாறியது. அபிமன்யுவை நேருக்கு நேர் சென்று வெல்ல முடியாது என்பதை உணர்ந்த துரோணர் போர்க்கள விதிகளுக்கு புறம்பாக கர்ணனிடம் ஒரு வஞ்சக திட்டத்தை கூறினார். கர்ணா, இவன் கையில் வில் இருக்கும் வரை இவனை தேவர்களாலும் வெல்ல முடியாது. பின்னால் இருந்து இவனது வில்லை அறுத்து எறி என்று துரோணர் கட்டளையிட தர்மத்தின் வழியில் நின்ற கர்ணன் அந்த நிமிடம் துரியோதனனுக்காக தன் வீரத்தின் மானத்தை அடகு வைத்தான். அபிமன்யு முன்னே சென்று மற்ற வீரர்களை சமர் செய்து கொண்டிருந்த போது கர்ணன் கொடூரமான முறையில் அவனது பின்புறமாக வந்து தன் கூர்மையான அம்பால் அபிமன்யுவின் வில்லை நடுப்பகுதியில் 2ஆக அறுத்து எறிந்தான். வில் உடைந்த அடுத்த கணமே கிருபரும் அஸ்வத்தாமனும் பாய்ந்து வந்து அவனது தேர்க்குதிரைகளை கொன்றனர். சகுனி அவனது சாரதியை வீழ்த்தினான். வில்லிழந்து தேரிழந்து கையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் இரத்த கரைகளோடும் கவசங்கள் உடைந்தும் அந்த போர்க்களத்தின் நடுவே தனித்து நின்றான் அபிமன்யு.
சுற்றி நின்ற 6 மகாரதிகளும் ஆயுதமற்ற அந்த சிறுவனை பார்த்து ஏளனமாக சிரிக்க அபிமன்யுவின் முகம் பயத்தால் சுருங்கவில்லை, மாறாக அவனது வீரம் கோபக் கனலாக மாறியது. நிலத்தில் கிடந்த தன் தேரின் உடைந்த சக்கரத்தை 2 கைகளாலும் தூக்கி ஏந்திய அவன் அதையே தன் ஆயுதமாக கொண்டு கௌரவ படைகளை நோக்கி ஒரு காட்டு சிங்கம் போல கர்ஜித்துக் கொண்டு பாய்ந்தான். சக்கரத்தை சுழற்றி அவன் ஆடிய அந்த ரௌத்திர நடனம் கௌரவ படைகளை நிலைகுலையச் செய்தது. அவனது சக்கர தாக்குதலில் சிக்கி 100கணக்கான வீரர்கள் தலை நசுங்கி மாண்டனர். துரோணரும் கிருபரும் கூட அவனது வேகத்தை கண்டு பின்னடைந்தனர். ஆனால் கர்ணன் தன் அம்புமழையால் அந்த சக்கரத்தையும் காற்றில் பொடிபொடியாக்கினான். சக்கரம் உடைந்த பிறகும் சோர்ந்து போகாத அபிமன்யு உடைந்த ஒரு கதாயுதத்தை ஏந்தி தன் உடல் முழுவதும் வழியும் இரத்தத்தை பொருட்படுத்தாமல் கௌரவ வீரர்களை துவம்சம் செய்தான். இறுதி நொடியில் துஷாசனனின் மகன் பின்னாலிருந்து அவனது தலையில் பலமாக தாக்க நிலைதடுமாறி மண்டியிட்டான் அந்த இளம் வீரன். அந்த பலவீனமான சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு கர்ணன், துரோணர் உட்பட 6 மகாரதிகளும் ஒட்டுமொத்தமாக சூழ்ந்து கொண்டு தர்ம நெறிகள் அனைத்தையும் காற்றில் பறக்கவிட்டு அந்த ஆயுதமற்ற சிறுவனின் உடலை தங்களின் வாள்களாலும் ஈட்டிகளாலும் கொடூரமாக குத்தி கிழித்தனர். குருக்ஷேத்திரத்தின் களிமண் அந்த இளம் சிங்கத்தின் குருதியால் செந்நிற கடலாக மாறியது. தன் இறுதி மூச்சு பிரியும் வரையிலும் எதிரிகளை அஞ்ச வைத்த அபிமன்யு அநீதியின் கைகளால் வீழ்த்தப்பட்டு மண்ணில் சரிந்தான். மாலைவனம் இருண்டு அன்றைய போர் முடிந்த சமயம் போர்க்களத்தின் மறுபகுதியிலிருந்து கிருஷ்ணனுடன் தன் தேரில் திரும்பி வந்தான் அர்ஜுனன். பாண்டவர் முகாமில் நிலவிய மயான அமைதியும் தர்மரின் கண்ணீரும் அவனுக்கு ஏதோ விபரீதம் நடந்துவிட்டதை உணர்த்தின. தன் செல்ல மகன் அபிமன்யு வஞ்சகமாக வீழ்த்தப்பட்டான் என்ற செய்தியை கேட்ட கணமே காண்டீபவில் அர்ஜுனனின் கைகளிலிருந்து நழுவி விழுந்தது. உலகமே இடிந்து விழுந்த போல் அலறி துடித்தான் அர்ஜுனன். தேரேறி நேராக போர்க்களத்திற்கு ஓடி வந்தவன் அம்புகளால் துளைக்கப்பட்டு சதைகள் கிழிக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் அசைவற்று கிடந்த தன் மகனின் உடலை பார்த்து நிலத்தில் விழுந்து புரண்டான். மகனே அபிமன்யு, தந்தையை காக்கவா இந்த அகால மரணத்தை தழுவினாய்? கண்ணா, என் குலவிளக்கு அணைந்து விட்டதே என்று அர்ஜுனன் கதறிய அழுகை குருக்ஷேத்திரத்தின் காற்றில் எதிரொலித்து பாறைகளையும் உருக்கச் செய்தது. அடுத்த நொடி அழுகை கொடூரமான கோபமாக மாறியது. கண்களிலிருந்து கண்ணீருக்கு பதிலாக நெருப்பு பொறிகள் பறக்க தன் காண்டீபத்தை கையிலேந்தி கௌரவ படையின் எல்லையில் நின்றிருந்த கர்ணனை நோக்கி பாய்ந்தான் அர்ஜுனன். அவனது குரல் இடி முழக்கமாய் ஒலித்தது. டேய் கர்ணா, அங்கதேசத்து மன்னனே என்று நீயே கூவிக்கொள்ளும் உனக்கு 16 வயது சிறுவனை, அதுவும் ஆயுதமற்ற பாலகனை பின்னாலிருந்து தாக்கி அழிக்க எப்படி மனம் வந்தது? இதற்கா உனக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்தார் பரசுராமர்? வில் உடைந்த ஒரு சிறுவனை 6 மகாரதிகள் சேர்ந்து கொன்றீர்களே, இதற்கு பெயர்தான் கௌரவமா? இதற்கு பெயர்தான் வீரமா? உன் மானம் எங்கே போனது கர்ணா? அநீதியின் மொத்த வடிவமாக நீ மாறிவிட்டாய் என்று அர்ஜுனன் உக்கிரமாக திட்டினான். மேலும் கேள் கர்ணா, என் மகன் சிந்திய ஒவ்வொரு துளி இரத்தத்திற்கும் இந்த குருக்ஷேத்திர மண் பழிவாங்கும். எந்த வஞ்சகத்தால் என் மகனின் வில்லை பின்னாலிருந்து அறுத்தாயோ அதே வஞ்சகத்தின் சாபமே பின்னாளில் கர்ணனின் தேர் சக்கரம் மண்ணில் புதைய காரணம் அமைந்தது. அர்ஜுனனின் அக்னி சபதத்தின்படி இறுதி நாளில் கர்ணன் ஆயுதமற்று நின்றபோது காண்டீபம் அவனது தலையை கொய்து தீர்த்தது. அநீதியால் வீழ்த்தப்பட்டாலும் குருக்ஷேத்திரத்தின் ஆகச் சிறந்த காவிய நாயகனாக, உலகம் உள்ளவரை அழியாத வீரத்தின் அடையாளமாக அபிமன்யு இன்றும் நம் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.